நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். பொன்னியின் செல்வன் பாகம் 1. நம்ம சேனல்ல கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஒரு கோவிலை பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுல இருந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. பொன்னியின் செல்வனை பத்தி பேசுங்க, அதை பாகமா பிரிச்சு போடுங்க, எபிசோட்ஸா பிரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கரெக்டான நேரம் வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஏன்னா அவர் எழுதின நாவல் இன்னைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருமே கொண்டாடுறாங்க, படிக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சோழர்களின் வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்ஜிஆர் காலத்துல தொடங்கி இப்போ மணிரத்னம் தான் அதை கையில் எடுத்திருக்காரு ஒரு படமா. ஸோ முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவர் டீசர் வெளியிட்ட நாளில் இருந்து எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஒரு ஆர்வம், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி பொன்னியின் செல்வனை பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் இதுல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு நாவலா கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நாவல் இன்னிய காலகட்டத்திலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 1. முதல்ல சோழர்களின் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் நூற்றாண்டுல சிற்றரசா இருந்த சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பேரரசா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தோட வெளியில வராங்க. அப்படி வெளியில வரும்போது முதல் மன்னனா யார் வராங்க அப்படின்னா விஜயால சோழன். இவர் தான் முதல் முறையா பதவி ஏற்கிறார் ஒரு மன்னனா. விஜயால சோழன். இவருக்கு அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மகனான ஆதித்ய சோழன். இவர் அடுத்த மன்னனா வராரு. இவருக்கு அடுத்ததா வர்ற மன்னன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரந்தாக சோழன். ஆதித்ய சோழனோட மகன் இவர். இவருக்கு 4 குழந்தைகள் பிறக்குது. அதுல முதல்ல ராஜா ஆதித்ய சோழன், 2வது கந்தராதித்ய சோழன், 3வது அரிஞ்சிய சோழன், 4வதா உத்தமசீலி. இப்போ பரந்தாக சோழனுக்கு அப்புறம் யாரு அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கன்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் அந்த நேரத்துல. அப்போ ராஜாதித்ய சோழனும் உத்தமசீலியும் வெவ்வேறு போர்ல இறந்து போயிடுறாங்க. இப்போ மீதி இருக்கிறது கந்தராதித்ய சோழனும் அரிஞ்சிய சோழனும். இவங்க 2 பேர்ல யார் மன்னனா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கந்தராதித்யர் சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம், நான் தீவிர சிவன் பக்தன், அதனால நான் சிவனுக்கு தொண்டு செய்யறதே எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன், அதனால எனக்கு ராஜ்யமே வேணாம் அப்படின்னு சொல்லி கந்தராதித்யர் முடிவெடுத்துட்டாரு. ஸோ அதனால எல்லாருக்குமே ஷாக் ஆயிட்டாங்க. அரிஞ்சிய சோழன் அவரை மன்னராக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா போக போக கந்தராதித்ய சோழனுக்கு பயங்கர ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்ன நெருக்கடி அப்படின்னா, நீ சிவன் பக்தனா இருக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா இந்த ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாட்டு மக்கள்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, எல்லாரோட பாதுகாப்பும் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு பதவியேற்பு விழா நடக்குது. இப்போ அவருக்கு திருமணம் நடக்குது. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை உத்தம சோழன். அந்த குழந்தை பிறந்தப்பவே கந்தராதித்ய சோழன் இறந்து போயிட்டார். சோ இப்போ உத்தம சோழன் ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கிறாரு. இப்போ யார மன்னரா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல அரிஞ்சிய சோழனை மன்னராக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை மன்னராக்கியிருக்காங்க. அவரும் அடுத்த ஒரு வருடத்துல இறந்து போயிட்டாரு. அவருக்கு மகனான சுந்தர சோழன், நீதான் மன்னனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிசூட்டுறாங்க. சுந்தர சோழன் இவருக்கு 3 குழந்தைகள் பிறக்குது. அதுல முதல் குழந்தை ஆதித்ய கரிகாலன், 2வது குந்தவை பிராட்டியார், 3வது அருள்மொழிவர்மன். இப்போ சுந்தர சோழனும் முதியவரா ஆயிட்டாரு. இப்போ இவருக்கு அடுத்தது யார் அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கறதா பொன்னியின் செல்வனோட ஒரு தீவிரமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதுல கண்டராதித்ய மகன் உத்தம சோழன் சொன்னா பாத்தீங்களா, சிறு வயதுல தான் இருந்தாரு, அதனால அவருக்கு மன்னர் பதவி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் வளர்ந்து ஒரு வாலிப வயதுக்கு வந்துட்டாரு. இப்போ உத்தம சோழனுக்கு பதவி கொடுக்கலாமா இல்ல சுந்தர சோழனோட 3 வாரிசுகள்ல யாருக்கு பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆதித்ய கரிகாலன் ஒரு போர்ல வீரபாண்டியனோட தலைய வெட்டிடுறாரு. அப்படி வெட்டுனதுனால அவருக்கு இளவரச பட்டம் கொடுத்துட்டாங்க. இளவரசர் பட்டம் யாருக்கு கொடுக்கறாங்களோ அவர் தான் அடுத்த மன்னனா அறிவிப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜர். ஆதித்ய கரிகாலன் இளவரசனா ஆயிட்டதுனால அவருக்கு மன்னர் பதவி கொடுக்கலான்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஆதித்ய கரிகாலன் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ வேற யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உத்தம சோழனே மன்னரா எல்லாருமே அறிவிக்கிறாங்க. உத்தம சோழனுக்கு அப்புறம் யாரு அடுத்த மன்னனா வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்மொழிவர்மன்.
நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் பாருங்க, அந்த அருள்மொழிவர்மன் அவர் தான் வராரு. பொன்னியின் செல்வன் பாகம் 1. வெகு தூரத்துல ஒரு வாலிபன் குதிரையில வந்துட்டு இருக்கான். அவன் வரும்போதே இயற்கையை அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட குதிரை ரொம்பவே சோர்ந்து போய் இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குதிரை ரொம்ப தூரத்துல இருந்து பயணிச்சு வந்துட்டு இருக்குது. அதுக்கு அதுதான் அர்த்தம். இந்த வாலிபன் இந்த குதிரையை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை, அதை கவனிக்கிறதுக்கும் அவனுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க கேட்கலாம், யார் இந்த வாலிபன்? வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன். இவர்கிட்ட இருந்துதான் இந்த கதையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் இயற்கையை ரசிச்சு வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஒரு பெரிய ஏரி, வீராணம் ஏரி. அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, அதனால மக்கள் கூட்டம் ரொம்பவே அமோகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் கூட்டம், முதியோர்கள் கூட்டம், மழலைகள் கூட்டம், அதிபயங்கரமான ஒரு கூட்டத்தை அவன் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்தியத்தேவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு அங்க ஒரு பரபரப்பு உண்டாயிடுச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியில படகுகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்த உடனே மக்கள் பயங்கரமா கொண்டாடுறாங்க, ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தியத்தேவனுக்கு இன்னொரு ஆச்சரியமா போயிடுச்சு, வியப்பாவும் போயிடுச்சு. ஏன் மக்கள் திடீர்னு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க, யார் வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா போயிடுச்சு. வந்தியத்தேவனுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு முதியோர்கிட்ட கேட்கிறாரு, முதியோரே, யார் வராங்க படகுல, ஏன் மக்கள் இந்த அளவுக்கு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த முதியோர் சொல்றாரு, என்னப்பா தம்பி, இது கூடமா தெரியாது? அந்த படகுல என்ன தெரியுது பாத்தியா? பனைமரக்கொடி வச்சிருந்தாலே பழுவேட்டரையர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தியத்தேவனுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனோட வாழ்க்கையில பழுவேட்டரையர்கள் எப்படியாவது பார்த்தாகணும், அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறது அவனோட மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையினால இப்ப இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடுறான். இப்ப நீங்க எல்லாரும் கேட்கலாம், பழுவேட்டரையர்கள் யாரு, ஏன் இவருக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு, ஏன் இவரை செல்வாக்கா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்கலாம். சுந்தர சோழ காலத்துல ஒரு சிற்றரசர்களா இருந்தவங்க தான் பழுவேட்டரையர்கள். பழுவூரை தலைநகரா ஆட்சி செய்தவங்கள தான் பழுவூர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதனால பழுவேட்டரையர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சுந்தர சோழ காலத்தில் பழுவேட்டரையர் அவருக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தவர். அது மட்டும் இல்லாம பழுவேட்டரையர்கள் அப்படின்னாலே 2 சகோதரர்கள் இருக்காங்க. சின்ன பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர். காலாந்தக கண்டர் சின்ன பழுவேட்டரையர், கண்டன் அமுதனார் பெரிய பழுவேட்டரையர். இந்த பெரிய பழுவேட்டரையர் அவரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் சுந்தர சோழன் அவருக்கும் அரிஞ்சிய சோழன் இவங்க 2 பேருக்கு போர்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்த ஒருத்தவர். அது மட்டும் இல்லாம 24 யுத்த காலத்தை கண்டவர். அந்த யுத்த காலத்துல மாவீரனா திகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட உடலில் 64 வீர தழும்புகள் உள்ளது. இந்த அளவுக்கு ஒரு வீரமகனா திகழ்ந்தவர் தான் பெரிய பழுவேட்டரையர். அதனாலதான் வந்தியத்தேவனுக்கு அப்படி ஒரு ஆசை, இவர் எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதன் காரணமாக பழுவேட்டரையர் அவங்க கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படிங்கறதுனால வீராணம் ஏரி அந்த இடத்தை விட்டே நகர்ந்து வந்துடுறாரு. எப்படியாவது ஊருக்குள்ள போகணும். அப்படி ஊருக்கு உள்ள போகும்போது அங்க ஒரு மக்கள் கூட்டம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தியத்தேவனுக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம், ஏன் அவங்க இவ்வளவு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பாக்குறாரு. அப்போ 2 தரப்பு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல ஒரு தரப்பு சிவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேசுறாங்க. இன்னொரு தரப்பு பெருமாள் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு சண்டை போடுறாங்க. அங்கதான் இருக்கிறாரு ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் பெருசு, அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் அவங்களோட சமூகம் பெருசு அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுறாங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப முத்தி போய் சண்டை வர ஆரம்பிக்குது. உடனே வந்தியத்தேவன் குதிரையை விட்டு இறங்கி போய் அங்க போய் நின்று சொல்றாரு, சண்டை போடுறவங்க எல்லாரையும் விலக்கி விட்டு, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, இது தெரிஞ்சிக்காம இருக்கீங்க, இது ஒரு விஷயத்துக்காக நீங்க சண்டை போட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் வளர்ந்துருக்கீங்க, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் புரிய வைக்கிறாரு. வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டு ஒரு தரப்பு சமாதானமாகறாங்க. இந்த இளைஞன் கரெக்டா தான் சொல்றான், இதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்குமெண்ட் பெருசாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை ஆரம்பிக்குது, பெரிய கலவரமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. வந்தியத்தேவனுக்கு இந்த சண்டையை தடுக்கிறதுல எண்ணமே இல்லை. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படி. அது என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருக்கிற ஆதித்த கரிகாலன்
அவர் வந்து 2 ஓலை வந்து கொடுக்கிறாரு. ஒரு ஓலை வந்து என்னோட தாய் தந்தை கிட்ட வந்து நீ கொடுக்கணும். அதாவது நான் ஒரு பொன் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த பொன் மாளிகை வந்து திறந்து வைக்கிறதுக்காக அழைப்பிதழ் தான் இந்த முதல் ஓலை. 2வது ஓலை வந்து என்னோட தங்கை குந்தவை பிராட்டியார் அவங்க கிட்ட வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தியத்தேவன் கிட்ட வந்து சொல்றாரு. அவர் சொல்லும் போதே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கண்டிப்பா பழுவேற்றையர்கள் கிட்ட வந்து நீ மாட்டிக்கவே கூடாது, அப்படி மாட்டிக்கிட்டா கூட உன்னோட திறமையினால நீ வெளியே வந்துடணும், தப்பிச்சு வந்துடணும், எக்காரணத்தை கொண்டும் நான் தான் அனுப்பினேன் அப்படிங்கறத நீ சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்லாம நான் நிறைய தடவை ஓலை அனுப்பிட்டேன், ஆனா அங்க போய் சேரவே இல்லை, அது என்ன காரணம் எனக்கு புரியவே இல்லை, அதனாலதான் நான் ஒன்னு தேர்ந்தெடுத்தேன், நீ இந்த வேலையை கரெக்டா செய்யணும், நான் சொன்னதை எப்பயுமே மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லி தான் ஆதித்த கரிகாலன் சொல்லி அனுப்புறாரு. சோ அதை தான் கேட்டுட்டு நம்ம வந்தியத்தேவன் வந்து பொறுமையா இருக்காரு, எல்லா சூழ்நிலையிலையும் வந்து பொறுமையா இருக்கிறாரு வந்தியத்தேவன் அவர்கள். அப்படி அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சலசலப்பு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீராணம் ஏரியில யாரை பார்த்தானோ அந்த கூட்டம் மறுபடியும் இங்க வருது. அதாவது பழுவேற்றையர்கள் அவங்க மறுபடியும் இங்க வராங்க, ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த சண்டை போட்டவங்க எல்லாம் திடீர்னு அப்படியே நின்னு போய் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் எங்க சண்டை போட்டாலும் அவங்க எல்லாம் அப்படியே நின்று அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பழுவேற்றையர்கள் வந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பல்லாக்கு வருது. அந்த பல்லாக்குல வந்து ஒரு பொண்ணு இருக்குது. வந்தியத்தேவனுக்கு வந்து எப்படியாவது அதுல யார் வராங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஒரு ஆர்வம். அதனால அங்கேயே கவனிச்சிட்டு இருக்காரு, யார் அந்த பல்லாக்குல இருக்காங்க அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த பல்லாக்குல இருந்த அந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்சமா விலகுன உடனே அந்த முகத்தை மட்டும் பாக்குறாரு. ஆனா அவருக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உடனே எங்கேயோ கூட்டத்துல ஒரு இடத்துல பார்த்துட்டு உடனே மறுபடியும் அந்த ஸ்கிரீனை மூடிட்டாங்க. இப்ப வந்தியத்தேவனுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம், யாரை பார்த்து திடீர்னு பயந்து அந்த பொண்ணு வந்து இந்த ஸ்கிரீனை மூடுது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்த கவனிச்சிட்டாரு. ஆழ்வார்க்கடி நம்பியை பார்த்து தான் வந்து இந்த பொண்ணு பயந்து போய் ஸ்கிரீனை மறைச்சிருக்கு, ஏன் இவரை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. அவரு இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல பழுவேற்றையர்கள் இவங்களோட பாதுகாப்புல இருக்கிறவங்க வந்து சும்மா இருக்காம அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்தியத்தேவனோட குதிரையை வந்து மிரண்டு போய் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. வந்தியத்தேவனுக்கு தாங்க முடியாத கோபம், ஆனா இருந்தும் நமக்கு கொடுத்த வேலையை வந்து கரெக்டா பண்ணி முடிக்கணும், அதனால இப்போதைக்கு எதுவும் யோசிக்க வேணாம், அந்த குதிரையும் ரொம்ப தூரம் போயிருக்காது, திருப்பியும் நம்ம கிட்ட வந்துரும் அப்படிங்கிற எண்ணத்திலே வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து அவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்தியத்தேவன் கிட்ட வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்து பேசுறாரு. தம்பி, நீ வந்து எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதற்கு வந்து வந்தியத்தேவன் வந்து எதுவுமே சொல்லாம சில பல காரணங்கள்லாம் சொல்லி சமாளிக்கிறாரு. அதாவது நான் மேற்கே போகணும், அப்புறம் அது இங்க இருந்து கிழக்கு போகணும், கிழக்கே இருந்து மறுபடியும் மேற்கே போகணும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இல்லப்பா, நான் அதான் கேட்கல, இன்னைக்கு ராத்திரி நீ எங்க போய் தங்குவ அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்கிறாரு. அதற்கு உடனே வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து நேரடியாவே கேட்கிறாரு, நீ என்னப்பா கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கா போக போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி, என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே கேட்கிறாரு வந்தியத்தேவன், உனக்கு என்ன மாய மந்திரம் ஏதாவது தெரியுமா, எப்படி நான் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு தான் போறேன் அப்படிங்கறது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்கிறாப்புல. இப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னைக்கு கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வர்றவங்க எல்லாமே புதுசா வர்ற ஆட்கள் தான், அதனால எல்லாருமே அந்த மாளிகைக்கு தான் போய் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்தியத்தேவனும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிறாரு. ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து கேட்கிறாரு, நீ கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு தான் போற அப்படின்னா என்னை எப்படியாவது அங்க கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்தியத்தேவன் சொல்றாரு, என்னையும் அங்க உள்ள விடுவாங்களான்னு தெரியல, இதுல எப்படி நான் உங்களை கூட்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, நீ எதுக்கு சம்புவரையர் மாளிகைக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆழ்வார்க்கடியான் நம்பி. அதற்கு வந்தியத்தேவன் சொல்றாரு, இல்ல அங்க எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவனை நான் பார்க்கறதுக்காக தான் சம்புவரையர் மாளிகைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதுக்கு அடுத்ததா ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்து ஒரு வேலை கொடுக்கறாரு. நான் வந்து ஒரு கடிதம் கொடுக்கறேன், அதை வந்து அரண்மனையில ஒரு பெண்ணுகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்றாரு. உடனே வந்தியத்தேவன் வந்து யாருகிட்ட கொடுக்கணும், யார் அந்த பெண் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்றாரு,
சொல்றாரு. அதான்ப்பா, அந்த ஊர்வலத்துல வரும்போது பல்லக்குல ஒரு பெண்ணு வந்து அந்த தெரிய விலைக்கு பார்த்துச்சே, அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு தாங்க முடியாத ஒரு கோபம். ஏன்னா ஏற்கனவே ஒரு எரிச்சல்ல இருக்கிறாரு. அதாவது பழுவேற்றையரோட காவலாளிகள் வந்து குதிரையெல்லாம் விரட்டி விட்டது, ஆழ்வார்க்கடியான் நம்பிய வந்து கலவரத்தை உண்டாக்குனது, இதெல்லாம் வந்து அவருக்கு ஏற்கனவே ஒரு மன உளைச்சல் கோபத்துல இருக்காரு. இப்ப இந்த வேலையை சொன்ன உடனே இன்னும் அவருக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட வந்து சொல்றாரு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக எனக்கு பின்தொடர்ந்து வந்தியா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் வந்து திட்டி அனுப்புறாரு. அதற்கப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்காரு வந்தியத்தேவன். அப்போ அந்த விரட்டி அடித்த குதிரை வந்து மறுபடியும் வந்தியத்தேவனை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. வந்தியத்தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, எப்படியோ நம்ம குதிரை நம்ம கிட்டே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்தியத்தேவன் வந்து கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு நோக்கி போய்கொண்டே இருக்கிறான். கடம்பூர் சம்புவரையர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடம்பூர் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பெயர். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிற்றரசர்கள் தான் சம்புவரையர்கள். எப்படி பழுவேற்றையர்கள் வந்து சிற்றரசர்களா சோழர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு தோள் கொடுத்து ஒவ்வொரு போரிலும் வந்து தோள் கொடுத்து உதவியா இருந்தாங்களோ, அதே மாதிரி சிற்றரசர்கள் தான் சம்புவரையர்கள். அதனாலதான் வந்து கடம்பூர் சம்புவரையர் மாளிகை அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெயரை வந்து சூட்டி இருந்தாங்க. இப்போ அந்த மாளிகை கிட்ட நெருங்கிட்டார் வந்தியத்தேவன். அங்க நுழைவாயில்ல எந்த குதிரையை அடிச்சு துரத்துனாங்களோ அதே காவலாளிகள் அங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு பயங்கர ஒரு கோபம் வந்துடுச்சு. இவங்களுக்கு எப்படியாவது ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல ஆதித்த கரிகாலன் சொன்ன விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால பொறுமையா இருக்கிறாரு. ஆனா அந்த காவலாளிகள் சும்மா இருக்காம மறுபடியும் வந்தியத்தேவனின் அந்த குதிரையும் சீன்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த கூட்டத்துல ஒரு குதிரையை அடிச்சு துரத்தணும் பாத்தியா, அந்த குதிரை தான் இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறாங்க. வந்தியத்தேவன் வந்து பொறுமையை இழந்துட்டாரு. உடனே என்ன பண்றாரு, வாக்குவாதமாகி சண்டை ஆயிடுச்சு. உடனே அங்க இருந்த பல காவலாளிகள் வந்து வந்தியத்தேவனை தாக்கறதுக்காக வராங்க. உடனே வந்தியத்தேவன் வந்து கந்தர்மான் கந்தர்மான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை கேட்ட உடனே அங்க கந்தர்மான் வந்து மாளிகையிலேருந்து வெளியே வராரு. வந்த உடனே காவலாளிகள் எல்லாரையும் திட்டுறாரு. இவன் யார் தெரியுமா, இவன் என்னோட நண்பன், நீங்க என்ன இவனை போய் அடிக்கிறதுக்கு போறீங்க, அவன் என்ன பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி காவலாளிகள் எல்லாரையும் திட்டி அனுப்புறாரு. அதற்கப்புறம் வந்து வந்தியத்தேவன் கிட்ட வந்து கேட்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன, கரெக்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா வந்தியத்தேவன் வந்து, ஆமா நீ அடிக்கடி கூட்டிட்டே தான் இருந்த, ஆனா இன்னைக்கு அதோட மரியாதையை நான் நல்லாவே பார்த்துட்டேன். இந்த காவலாளிகள் எல்லாமே என்ன தாக்கறதுக்கு வந்திருக்காங்க, இதுதான் நீ சொன்ன மரியாதையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கப்புறம் கந்தர்மானும் வந்து சமாதானப்படுத்துறாரு. சரி சரி, இதை விடு, நம்ம மாளிகைக்கு உள்ள போலாம். நீ வாழ்நாள்ல யாரை பார்க்கணும்னு நினைச்சியோ அவங்க வந்து இன்னைக்கு நம்மளோட மாளிகைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்தியத்தேவன் வந்து, அப்படியா, அப்படி யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே கந்தர்மான் சொல்றான், அதான்ப்பா பழுவேற்றையர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்தியத்தேவன் வந்து, ஆமா நான் பார்த்தேன், ஏரிக்கரையிலையும் பார்த்தேன், அப்புறம் அந்த ஊர்வலத்திலையும் பார்த்தேன், ஓ இங்கதான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்லி முடிக்கிறாரு. சரி வா, என்னோட தந்தை கிட்ட வந்து உன்னை நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் சம்புவரையர் கிட்ட வந்து அறிமுகப்படுத்துறாரு கந்தர்மான் அவர்கள். சம்புவரையர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தர்மானோட தந்தை. இப்போ வந்து கந்தர்மான் சொல்றாரு, தந்தையே இவன் தான் வந்து வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. என்னோட ஆருயர் நண்பன், நாங்க எல்லை பாதுகாப்புல ஒன்னாதான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா சம்புவரையருக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியே இல்லை. மேலும் கீழும் வந்தியத்தேவனை பார்த்துட்டு, ஓ நீதான் அவனோட நண்பனா, ஏன் தேவையில்லாத அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிடுறாரு. இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன இப்படி நம்மளை வந்து வீடு தேடி வந்திருக்கோம், இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் ஆயிடுச்சு. ஆனா கந்தர்மான் வந்து மறுபடியும் சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் விடு, என்னோட தந்தை அப்படிதான், சரி ஏதாவது ஒரு கோபத்துல இருப்பாரு, அதனால பேசியிருப்பாரு, நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. பழுவேற்றையர்கிட்ட வந்து நான் உன்னை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர்கிட்டையும் வந்து அறிமுகப்படுத்துறாரு. மாமா, இவர்தான் வந்து வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன், என்னுடைய ஆருயர் நண்பன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அதற்கப்புறம் அங்கேயும் சரியா பேசல பழுவேற்றையர்கள். இதனால மறுபடியும் வந்து மன வருத்தம் ஆயிட்டாரு வந்தியத்தேவன். என்ன வாழ்நாள்ல இவரை தான் பார்க்கணும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா இவங்களே வந்து சரியா நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன வருத்தத்துல வந்துட்டாரு. இப்போ கந்தர்மான் வந்து மாளிகைக்குள்ள கூட்டிட்டு போறாரு.
கூட்டிட்டு போனா அங்க ஒரு பெண் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒத்து பார்த்த வந்தியத்தேவன் வந்து யாருன்னு கேட்கறான். அதுக்கப்புறம் வந்து என்னோட தங்கை தான் மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஓ அந்த மணிமேகலை இந்த பெண் தானா, உன்னோட தங்கைன்னு அடிக்கடி நீ சொல்ல இந்த பெண் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு கந்தர்மான். உடனே வந்தியத்தேவனுக்கு வந்து ஒரு சந்தேகம், ஏன் இவங்க எல்லாமே நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கந்தர்மான் கிட்ட கேட்கறான். அதுக்கு வந்து கந்தர்மான் சொல்றாரு, அவங்க யாரும் ஒன்ன பார்த்து சிரிக்கல, அவங்க எல்லாமே வந்து பழுவேற்றையர் வந்து ஒரு இளம் பெண்ணை வந்து காதல் திருமணம் செய்திருக்காரு. அவரோட வயசு வந்து ஒரு 70 வயசு, ஆனா இந்த வயசுல வந்து திருமணம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லி காட்டிதான் அவங்க எல்லாமே சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கந்தர்மான் சொல்றான். உடனே வந்தியத்தேவனும் வந்து ஆமா அந்த ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கந்தர்மான் சொல்றாரு, இன்னைக்கு இரவு வந்து நீ இங்கேயே தங்கிரு, குறவை கூத்து வந்து நடக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதை கேட்டுட்டு அந்த குறவை கூத்து வந்து பாக்குறாரு. அங்க நிறைய குறுநில மன்னர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது சிற்றரசர்கள் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. பழுவேற்றையர்கள், சம்புவரையர் எல்லாமே அங்க கலந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, பயங்கரமா சாமி ஆடுறது மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, அதாவது இந்த பஞ்சம் போகணும் அப்படின்னா ராஜகுலத்துல இருந்து ஒரு பலி வேண்டும், அவங்க தான் ரத்தம் சிந்தனாதான் இந்த பஞ்சம் போகும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. வந்தியத்தேவனுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி, என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் வந்து யாருமே எதுவுமே பேசாம கொஞ்ச நேரத்துல அந்த குறவை கூத்து வந்து முடிஞ்சு போகுது. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே தூங்குறதுக்காக ஒவ்வொரு அறைக்கா போறாங்க. அன்னைக்கு இரவு வந்து வந்தியத்தேவன் அங்கேயே தங்குறாரு. ஆனா இவருக்கு அந்த காலையில இருந்து அந்த கூட்டத்தில் நடந்த கலவரம் சரி, குதிரையை அடித்து துரத்துனதும் சரி, காவலாளிகள் பண்ண சீண்டல்களும் சரி, அதற்கு அடுத்ததா சம்புவரையர்கள் அவரும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, பழுவேற்றையரும் வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து ரொம்பவே குழப்பத்துல இருந்த வந்தியத்தேவன் வந்து அன்னைக்கு இரவு வந்து தூங்கவே இல்லை. அதனால சரி கொஞ்ச தூரம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாளிகை நடந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த மாளிகையில நடந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து சில குரல்கள் எல்லாம் கேக்குது. இந்த குரல்கள்லாம் எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திசையா நடந்து போய்கிட்டே இருக்கிறான் வந்தியத்தேவன். இப்போ ஒரு இடத்துல வந்து அங்க ஒரு நிறைய கூட்டங்கள்லாம் இருக்குது. அது ஏதோ ரகசிய கூட்டம் மாதிரியே தெரியுது. அதனால வந்தியத்தேவன் ஒரு இடத்துல மறைந்து நின்று அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கான். இங்க என்ன பண்றாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கவனிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க, மாற்றம் என்றோம், மன்னனை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்தியத்தேவனுக்கு மறுபடியும் ஷாக்கு, எதற்கு வந்து மாற்றணும், இப்ப இருக்கிறது வந்து சுந்தர சோழன் தானே, அவரையும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி. அதனால அந்த இடத்தை விட்டு அவன் போகவே இல்லை. மறுபடியும் அங்கேயே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து இன்னொரு இடத்துல வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறதையும் வந்தியத்தேவன் பார்த்துடுறாரு. இந்த ஆள் வந்து நமக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்தான், இவ ஏதோ பொண்ணுகிட்ட வந்து கடிதம் கொடுக்குன்னு சொல்லி நம்மளை தொல்லை பண்ணிட்டு இருந்தான். இப்ப இந்த ஆள் வந்து இங்க நின்னுட்டு இருக்கானே, இவனோட கதை என்னன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த பல்லக்கில் வந்த பொண்ணு கிட்ட கடிதத்தை கொடுக்கறத நேரடியாவே மாளிகைக்கு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்கான். அந்த கூட்டத்தையும் பார்த்துட்டு இருக்கான், ஆழ்வார்க்கடியான் நம்பினையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எத்தனை காலத்துக்கு தான் இந்த சோழர் குலத்துக்கே வந்து நம்ம குறுநில மன்னர்களா இருக்கிறது, நம்ம குறுநில மன்னர்களும் எப்ப வந்து மன்னர் ஆகிறது எப்படின்னு சொல்லி இப்படி வாக்குவாதம் நிறைய நடந்துட்டு இருக்கும் போது பழுவேற்றையர் சொல்றாரு, நான் இதற்கு தான் சொல்றேன், நீங்க யாருமே வந்து அருள்மொழிவர்மனும் இல்ல ஆதித்த கரிகாலனுக்கோ நீங்க சப்போர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்துல ஒரு பொன் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இங்க இருந்து தான் நம்மளோட செல்வங்கள், தங்கம் எல்லாமே அங்க போய்கிட்டு இருக்குது. அருள்மொழிவர்மனும் இலங்கையில ஒரு பெரிய படையை வந்து வழி நடத்திட்டு இருக்கான். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம அங்கதான் போய் சாப்பாடுக்கு என்ன வேணுமோ அது நம்ம தேடி கண்டுபிடிச்சுக்கணும். ஆனா அருள்மொழிவர்மன் வந்து இல்ல, எனக்கு தஞ்சையில இருந்து தான் நெல்மணி வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துறதுனால அதுவும் தஞ்சையில இருந்து நான் அனுப்பிட்டு இருக்கேன். இதனாலதான் வந்து நம்ம நாட்டுல இப்ப பஞ்சமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பல குறுநில மன்னர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாமா, நீங்க நம்ம கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுங்க, அவங்களுக்கு என்ன உதவி செய்யனாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அதற்கப்புறம் ஆதித்த கரிகாலனை வரவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இப்போ வந்தியத்தேவனுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி, என்னடா அது, நம்ம ஆதித்த கரிகாலனை எப்படியாவது நண்பன் ஆக்கிக்கணும். ஏன்னா வந்தியத்தேவனோட
வல்ல நாடை வந்து சோழர்கள் தான் கைப்பற்றி இருக்காங்க. இதை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆதித்த கரிகாலன் சொல்ற வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு. கடைசியா எப்படியாவது ஆதித்த கரிகாலன் நண்பன் ஆக்கிட்டா நம்ம நாடு நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்தியத்தேவன் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஆதித்த கரிகாலனே மன்னராக்க கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு கலக்கமா இருக்குது. இப்ப எப்படி நம்ம நாட்டை மீட்கிறது, இப்ப நம்ம பண்ற வேலை எல்லாமே வீணாகிருமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு குழப்பத்திலையும் இருக்கிறாரு வந்தியத்தேவன். அதற்கு அடுத்ததா பழுவேற்றையர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பல பேர் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. வேற யாரை மன்னராக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் எழுந்து நின்று சொல்றாரு, அது எல்லாம் சரிதான், ஆனா வந்து நீ திருமணம் செய்த பெண்ணை வந்து எல்லா இடத்திலும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, இப்ப இந்த ரகசிய கூட்டத்துக்கும் வந்து கூட்டிட்டு வந்திருக்க, ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே பழுவேற்றையர் அவர்கள் வந்து ரொம்பவே பொறுமையா, உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா, நான் அந்த பெண்ணை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், இதுதானே உங்க குற்றச்சாட்டு, இப்ப அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போய் அந்த பல்லக்குல அந்த திரையை விளக்குறாரு. விளக்குனா அங்க இருக்கிறது உத்தம சோழன் வெளியே வராரு. இதை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு இன்னும் பயங்கர ஒரு அதிர்ச்சி. அப்ப கன்ஃபார்மா ஆதித்த கரிகாலனை மன்னராக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உத்தம சோழன் இவர் யாரு அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இவர் ஒரு குழந்தையா இருக்கிறதுனால அடுத்த மன்னராக்க முடியாது அப்படிங்கறதுனால தான் வந்து சுந்தர சோழரை மன்னராக்குனாங்க. இப்போ அந்த உத்தம சோழன் தான் வாலிபரா வந்துட்டாரு. அவருக்கு மன்னராகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு. இப்போ உத்தம சோழன் அந்த இடத்துக்கு வந்தோன்னு எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இப்போ பழுவேற்றையர் சொல்றாரு, உத்தம சோழனை நம்ம அடுத்த மன்னர் ஆக்கிட்டா குறுநில மன்னர்கள் எல்லாருமே பழையபடி சந்தோஷமாக இருக்கலாம், யாருக்கும் அதிகமான நிதி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்ககிட்ட நான் வாங்குற அதிகமான வரிக்கு காரணமே ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் இவங்க பண்ற தேவையில்லாத செலவுகள்னால தான் வந்து அந்த ஒரு பிரஷரை நான் உங்க மேல திணிக்கிறேன், அதனாலதான் உங்ககிட்ட அதிகமான வரியை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் சொல்றாரு. அதனால நீங்க உத்தம சோழரை அடுத்த மன்னர் ஆக்கிடலாம், அதனால யார் யாரெல்லாம் நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறீங்க, சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் கேட்கிறாரு. உடனே அங்க இருந்த மொத்த கூட்டமும் வந்து சரி உத்தம சோழனே வந்து மன்னரா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி முடிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அங்க இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் விடிந்ததுக்கு அப்புறம் வந்து கந்தர்மான் வந்து சரியாவே பேசல வந்தியத்தேவன் கிட்ட. ஏன்னா அந்த இரவை வந்து இவங்க எல்லாமே ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க, அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கறத குறிக்கோளா வச்சிருந்தாங்க. அந்த ஒரு குழப்பத்திலே இருந்த கந்தர்மான் வந்து சரியாவே பேசவே இல்லை வந்தியத்தேவன் கிட்ட. அதற்கப்புறம் வந்தியத்தேவனும் வந்து கேட்கிறாரு, என்ன ஏதோ நைட் ஏதோ ஒரு ரகசிய கூட்டம் நடந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்து ஆமா, ஒரு ரகசியம் கூட்டம் நடந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அதை மேற்படி எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் என்னால சொல்ல முடியாது, அதை இத்தோட விட்டுரு அப்படின்னு சொல்லி கந்தர்மான் அவர்களும் வந்து சொல்லி முடிக்கிறாரு. கந்தர்மானோட தங்கை வந்து தூரத்துல இங்கே நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வந்தியத்தேவன் வந்து கேட்கிறான், அது வந்து மணிமேகலை தானே, உன்னோட தங்கை தானே அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கரெக்டா கேட்கிறாரு. ஆனா கந்தர்மான் வந்து சரியா பேச்சு கொடுக்காம மணிமேகலை பத்தி எல்லாம் பேசாத, அவளை மறந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்தியத்தேவனுக்கு வந்து அதிர்ச்சி, என்ன நீ வந்து நம்ம எல்லை பாதுகாப்புல இருக்கப்பெல்லாம் வந்து நீ தான் சொல்லு, நீ தான் என்னோட ஆரியூர் நண்பன், நீ தான் என்னோட தங்கியை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவ, ஆனா இப்ப என்னடான்னா இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்கிறாரு. ஆனாலும் கந்தர்மான் வந்து இல்ல நீ என்னோட தங்கையெல்லாம் மறந்துரு, அவர்களுக்கு வந்து வேறொரு மாப்பிள்ளைய வந்து நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே வந்தியத்தேவனும் வந்து சரி சரி, இப்போ வரைக்கும் பார்த்த ஏமாற்றத்தை விட இது ஒண்ணு பெருசா இல்ல அப்படிங்கறத வந்து மனசை தேத்திக்கிட்டு நான் விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் வந்து அரண்மனையை விட்டு வெளியே போறாரு. கந்தர்மான் வந்து நண்பா ஒரு நிமிடம், இவன் என் வீட்டு காவலாளி இடும்பன் காளி, இங்க உன்னோட குதிரையை வாங்கிக்கிட்டு கரைக்கு சென்றதுக்கு அப்புறம் சம்பாதித்து வேற ஒரு குதிரையை உனக்கு கொடுப்பான் அப்படின்னு கந்தர்மான் சொல்றான். இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனும் சரி நமக்கு வேலை தான் முக்கியம், அதனால நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனும் ரொம்ப ஆர்வமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பிய வந்து வந்தியத்தேவன் பார்க்கறான். பார்த்த உடனே நேற்று இரவு வந்து ரகசிய கூட்டம் நடந்தது, இவன் எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ, இவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட கேட்டு பார்க்கறான். ஆனா ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து எதுவுமே சொல்லல. இப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கையும் வந்து ஒரு சந்தேகம், ஏதாவது ரகசியத்தை சொல்றதுக்காக வந்திருக்கானா, இல்ல
இவன் ஏதாவது தந்திரம் பண்றதுக்காக வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கும் ஒரு சந்தேகம். அதனால வந்தியத்தேவன் கிட்டையும் இவனும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்க்கறான், ஏதாவது உண்மையை சொல்வானா அப்படின்னு சொல்லி. ஆனா வந்தியத்தேவனும் எதுவும் சொல்லவே இல்லை. அதற்கு அடுத்ததா வந்தியத்தேவன் ஒரு கேள்வி கேட்கறான் ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட. வானத்துல இந்த வால் நட்சத்திரம்லாம் தோன்றுது, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதற்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, அதெல்லாம் யாராவது ஜோசியக்காரங்க அவங்க தான் சொல்லுவாங்க. வேணா இங்க பக்கத்துல ஒரு ஜோசியக்காரர் இருப்பாரு, இங்க இந்த ஊர்ல எங்கேயாவது ஜோசியக்காரர் இருப்பாரு, அவங்கள வேணா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரர் சொல்றாரு. உடனே வந்தியத்தேவனும் அங்க இருந்து கிளம்பி அந்த ஜோசியர் வீட்டுக்கு போறான். இப்போ அந்த ஜோசியர் வீட்டுல 2 பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க குந்தவை பிராட்டியார், இன்னொருத்தவங்க வானதி. குந்தவை பிராட்டியாரும் வானதியும் நெருங்கிய தோழிகள். அங்க அவங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. வந்தியத்தேவனுக்கோ ஒரு பயங்கர ஒரு அவசரம். ஏன்னா ஆதித்த கரிகாலன் மன்னராவானா இல்லையா, இந்த வால் நட்சத்திரம் தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல ஒரு குழப்பம். வால் நட்சத்திரம் தோன்றுச்சு அப்படின்னா அரச குலத்துக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரப்போகுது, யாராவது உயிர் விட போறாங்க, இல்ல யாருமே மன்னராக முடியாது அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த பொருளை பேசியிருக்காங்க. அதனால வந்தியத்தேவனுக்கு ஒரே குழப்பமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அதனால அந்த ஜோசியக்காரர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு வரான். வந்தா வெளியில இருக்க காவலாளி வந்தியத்தேவனை உள்ள விடல. வந்தியத்தேவனும் அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்ப வந்தியத்தேவன் சொல்றான், எனக்கு ரொம்ப அவசரம், நான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு என்ன உள்ள விட்டுரு அப்படின்னு சொல்லி வாக்குவாதமாயி அதுக்கப்புறம் அந்த காவலாளியும் தாண்டி உள்ள வரான். வந்தியத்தேவன் ரொம்ப அவசரத்துல உள்ள வர்றதுனால இவன் வர்ற வேகத்தை பார்த்து அங்க இருந்த அந்த 2 பெண்மணிகளும் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த ஜோசியக்காரர் கேட்கிறாரு, ஏன்பா வெளியெல்லாம் கூச்சல் போட்டுட்டு இருக்க, ஏன் இவ்வளவு அவசரம், என்ன விஷயம், யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு ஒன்னே சொல்றாரு, இல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அதாவது வானத்துல வால் நட்சத்திரம் தெரியுதே, இது உண்மையா, இதனால அரசர் குலத்திற்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்தது ஆதித்த கரிகாலன் மன்னரா வாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, இது உனக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது, இதெல்லாம் அரசர் குலத்தோட ரகசியமான விஷயம், இதெல்லாம் அவங்க கிட்ட தான் பேச முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி நீ எங்க இருந்து வர அப்படிங்கறதையும் கேட்கிறாரு. அதற்கு வந்தியத்தேவன் சொல்றான், நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜோசியக்காரர், என்னது காஞ்சிபுரமா, அப்படின்னா உனக்கு ஆதித்த கரிகாலன் தெரிஞ்சிருக்கணுமே, அப்ப ஆதித்த கரிகாலன் உன்னோட நண்பனா, ஏதாவது வேலையா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு வந்தியத்தேவன், ஆமா என்ன ஆதித்த கரிகாலன் அவர் தான் அனுப்பி வச்சாரு, அவர் ஒரு 2 ஓலைகள் கொடுத்திருக்காரு, ஒன்னு சுந்தர சோழன் அவர்கிட்ட கொடுக்கணும், 2வது ஓலை குந்தவை பிராட்டியார் அவர்கிட்ட கொடுக்கணும், இதுதான் எனக்கு கொடுத்த வேலை, அதனாலதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜோசியக்காரர் மனசுல நினைச்சுக்கிறாரு, அப்போ இவன் வெறும் பேரை மட்டும் தான் கேட்டு வந்திருக்கான் போல, ஏன்னா இப்பதான் குந்தவை பிராட்டியார் இந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க, இவன் யாரு என்னன்னு தெரியாம வந்திருக்கான் அப்படிங்கறத அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. உடனே வந்தியத்தேவனும் அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்துடுறான். இப்போ ஒரு இடத்துல ஒரு நதிக்கரையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க குந்தவை பிராட்டியாரும் வானதியும். அவங்க கூட சில பணிப்பெண்கள் அவங்களும் இருக்காங்க. வானதிக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதாவது அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால வானதி கூட எப்பயுமே விளையாண்டுகிட்டே இருப்பாரு குந்தவை பிராட்டியார். அது மட்டும் இல்லாம வானதிக்கு அருள்மொழிவர்மனும் மேல ஒரு தீவிரமான ஒரு காதல் இருக்குது. இந்த ஒரு விஷயமும் குந்தவை பிராட்டியாருக்கு தெரியும். அதனால இவங்க 2 பேருக்கும் எப்படியாவது திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருங்கிய தோழிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்களோட சேட்டைகள் விளையாட்டுகள் எப்பயுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். இந்த நதிக்கரையில ஒரு விஷயம் பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொம்மையால செஞ்ச ஒரு முதலைய அந்த நதியில வீசிட்டு இப்போ குந்தவை பிராட்டியார் கத்துறாங்க, முதலை 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 யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப இதை கேட்ட உடனே வானதி பயப்படவே இல்லை, அப்படியே தைரியமா தான் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே குந்தவை பிராட்டியார் கேட்கறாங்க, முதல்ல அங்க இருக்குது, நீ பயப்படவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு வானதி சொல்றாங்க, அது நதியில தான் இருக்கு, கரமேலே வந்துற போது நம்மள ஒண்ணும் பண்ணாது, அதனால எனக்கு இந்த பயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குந்தவை பிராட்டியார் முதலை முதலின் கத்துனதை வந்தியத்தேவன் எங்க இருந்தோ கேட்டுட்டான். இப்போ அவன் ரொம்ப வேகமா யாரோ ஆபத்துல இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நதிக்கரைக்கு வந்துட்டான். இப்போ கையில இருக்க வேல் எடுத்து அந்த முதலை மேல வீசுறான். ஆனா அந்த முதலைக்கு எதுவுமே ஆகல. அது எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே இருந்ததுனால அது பொம்மன் தெரிஞ்சு போச்சு. இப்போ அங்க இருந்த பணிப்பெண்கள்லாம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க வந்தியத்தேவனை. இதை பார்த்த உடனே குந்தவை பிராட்டியாருக்கு ஒரு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. வந்தியத்தேவனும் இது பெருசா எடுத்துக்காம சரி அவங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா குந்தவை பிராட்டி
பிராட்டியார் வந்து பணிப்பெண்களை வந்து கடுமையா திட்டுறாங்க. அவர் வந்து தெரிஞ்சா வந்தாரு, தெரியாம தான் வந்தாரு, நம்ம ஆபத்துல இருக்கோம்னு சொல்லி கத்துனதுனால தான் வந்து அவர் இங்க வந்திருக்காரு, அவர் ஏன் வந்து இப்படி கேலி கிண்டல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து நம்ம மறுபடியும் கரைக்கு போலாம், ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறான். இப்போ அங்கே இடும்பன் காளி வந்து யாரோ இன்னொருத்தனை வந்து மீட் பண்றான். அதாவது இடும்பன் காளி யார் அப்படின்னா கந்தர்மான் அனுப்புன ஆள் தான், காவலாளின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்புனான் பாத்தீங்களா. அவர் வந்து இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்காரு. அவரோட செயல்ல வந்து நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கு. அதை வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்து ஒரு தெரியாத இடத்துல இருந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க எதோ பேசுறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க 2 பேரும் பேசுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போவோம், எதுவா இருந்தாலும் அங்க இருந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.